கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேச போகிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தை மேன்மையாக வைக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொன்னதை செய்ய போகிறார். அவரை நம்புங்கள். இந்த நாளில் ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். நிரம்பி வழியத்தக்கதாக அற்புதம் செய்கிறவர். பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்குதுன்னா அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது பாலோ அதில் இருக்கும். நம்ம எடுத்து அந்த பாத்திரத்தில் வைக்க வேண்டி இருக்கும்போது ஊற்றன்னு வச்சுடுங்களேன். ஒரு 5 லிட்டரு கொள்ளளவுள்ள ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் ஏதாவது பாலோ எண்ணெயோ ஊற்றினா எப்படி இருக்கும்? அது நிரம்பாது. ஆனால் ஒரு 5 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற ஒரு பாத்திரத்தில் 6 லிட்டர் எண்ணெய் எடுத்து ஊற்றும் போது அது நிரம்பி அது என்ன செய்யணும்னா வெளியே அப்படி வழிந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் அளவு. ஆண்டவர் எப்போதுமே குறைவாய் கொடுப்பதில்லை, நிறைவாய் கொடுக்கிறவர். நிரம்பி வழியத்தக்கதாக அப்படின்னா நிரம்பி வழியும், அது மீதி வரும், அது குறைவாக இருக்காது. அப்படித்தான் ஆண்டவர் எப்போதுமே ஆசீர்வதிப்பார். இந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்த இடத்துல பாருங்களேன், அவர் எல்லாருக்கும் போஷிக்க கொடுத்த பிறகு 12 கூட நிறைய மீதி வந்திருக்கு. அப்படின்னா அது நிரம்பி வழிஞ்சிருக்கு. 10 நிரம்பி மீதி வந்துச்சு. அதாவது பேதுரு மீன் பிடிக்கும்போது பாருங்களாம், வலையை வீசியாச்சு சமுத்திரத்தில். இப்போ வலையை போட்டு மீன் ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ பேதுருடைய படகு நிரம்பியாச்சு, அடுத்த இன்னொரு படகு நிரம்பிச்சு. பார்த்தீங்களா, எல்லாம் நிரம்பி வழியுது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் நிரம்பி வழியும், ஐஸ்வர்யங்கள் நிரம்பி வழியும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசிங்க, அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரை நிரம்பி வழியை செய்கிற எங்கள் அன்பு பரம தகப்பனே, யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுங்க. நிரம்பி வழியட்டும். ஐஸ்வர்யத்தினாலும் ஆஸ்தினாலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. குறைவெல்லாம் நிறைவாகட்டும். நிரம்பி வழியத்தக்கதான ஒரு மேன்மையை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வியாதிப்பட்டவர்களை இயேசுப்பா நீங்க சுகமாக்குங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. சமாதான மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. பிரிந்து வாழுகிறவங்களை சேர்ந்து வாழ வைப்பதற்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இழந்தவர்கள், தொழில் இழந்தவர்கள், வியாபாரத்தில் இழந்தவர்கள் மறுபடியும் அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய களங்களிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஊழித்த நெல்கைகள் விசாலமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.